சிவாய. நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட கோவிச்சுட்டு வீட்டை விட்டு போனா நம்ம மனசு என்ன பாடுபடும்? இந்த மாதிரியான மனவேதனை ஒரு வாட்டி பரம்பொருளான சிவபெருமானுக்கே வந்தது. அவரோட மகனான முருகப்பெருமான் ஒரு சின்ன மனஸ்தாபத்தால கைலாச மலையை விட்டே போயிட்டாரு. அவருக்கு என்ன கோபம்? ஏன் அப்படி ஒரு முடிவெடுத்தாரு? சிவபுராணத்துல இதுக்கான விளக்கம் இருக்கு. செக்ஷன் அண்ட் சாப்டர் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் வீரத்துக்கு பேர் போன ஒரு மகன் இருந்தாரு. அவரை குமரன், கார்த்திகேயன், முருகப்பெருமான்னு எந்த பேரை வச்சு வேணாலும் சொல்லலாம். தாரகாசுரன்னு சொல்ற பெரிய அரக்கனை கொன்னு தேவர்களை காப்பாத்துனதுனால அவரை தேவர்களோட சேனாதிபதின்னு சொல்றோம். அவர் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு கைலாசத்துக்கு அவரோட குடும்பத்தார பார்க்க வந்தாரு. அப்போ நாரதர் சும்மா இருக்காம விநாயகருக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தெரியுமான்னு கேட்டாரு. நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம அவருக்கு கல்யாணமான்னு இவரு மனசொடிஞ்சு போயிட்டாரு. நம்மள மாதிரி தாம் தூம்னு குதிச்சு சண்டை போடாம தன்னை பெத்தவங்களை வணங்கிட்டு அவங்க சொல்ல சொல்ல கேட்காம கைலாசத்தை விட்டு கோச்சிட்டு போயிட்டாரு. அவர் போய் தங்கின இடம் கிரௌஞ்சமலை. முருகனோட இந்த முடிவால பார்வதி தேவி ரொம்ப வேதனைப்பட்டாங்க. சிவபெருமான் கண்டிப்பா நம்ம பையன் திரும்பி வருவான், கவலைப்படாதன்னு சொன்னாரு. ஆனாலும் பார்வதி தேவிக்கு மனசு கேட்கல. அதனால சிவபெருமான் தேவர்களையும் மகா முனிவர்களையும் முருகனை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வர்றதுக்காக அனுப்பி வச்சாரு. அவங்களும் கிரௌஞ்சமலைக்கு போய் அவரை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனா முருகப்பெருமான் உறுதியா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவங்களையெல்லாம் திருப்பி அனுப்பிட்டாரு. சரி, ஏதோ கோபம், கொஞ்ச நாள்ல வந்துருவான்னு பார்த்தா பையனோட அந்த உறுதியை பார்த்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மனவேதனை உண்டாச்சு. இனிமே வேற யாரையும் அனுப்ப வேண்டாம், நாமளே போய் பார்க்கலான்னு கிளம்புனாங்க. தன்னை தேடி அம்மா அப்பா வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட முருகப்பெருமான் அந்த மலையில இருந்து 36 கிலோமீட்டர் இன்னும் தள்ளி போயிட்டாரு. பையனோட கோபத்தால மேலும் அவரை தொடராம அங்கேயே ஜோதி ரூபமா சிவபார்வதி தங்கிட்டாங்க. புத்திர பாசத்தால அந்த நாள்ல இருந்து சிவபெருமான் ஒவ்வொரு அமாவாசையில போய் முருகப்பெருமான சந்திக்கிறாரு. பார்வதி தேவி ஒவ்வொரு பௌர்ணமியில போய் சந்திக்கிறாங்க. அந்த கிரௌஞ்ச மலை தான் இப்போ சிவபெருமான் மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கமா காட்சி தர்ற ஸ்ரீசைலம். இந்த திருத்தலத்தை தட்சிண கைலாசான்னு சொல்றாங்க. மல்லிகார்ஜுனரை தரிசனம் பண்ணவங்களோட பாவங்கள் கரையும், துன்பம் பயம் விலகி போகும், செல்வம் ஆரோக்கியம் புகழ் மன நிறைவு கிடைக்கும். மறுபிறவிங்கிறதே கிடையாது. இந்த ஸ்தலத்துல சிவபெருமான் தன் மகனுக்காக காத்திருந்தாரு. இப்போ பக்தர்களான நமக்காக காத்திருக்காரு. ஓம் நம சிவாய.